மெனோபாஸ் அப்படிங்கிறது 45 வயதுலேருந்து 55 வயதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு தான் அதுக்கு பெண்களுக்கு மனசு வேதனையாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம உடம்புல நடந்துருந்த ஒரு செயல் இனிமேல் நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிறதுனால வரக்கூடிய வேதனை தான் நிறையாது. இது ஒரு காலகட்டம், இதையும் நம்ம கடந்து போக முடியும் அப்படிங்கிறத பெண்கள் தெரிஞ்சுட்டாக்க கவலைப்பட மாட்டோம். அது என்ன ஆகுது அப்படின்னாக்க, இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு சக்தி எல்லாத்தையும் குறைக்கிறது. அதனால் நம்மளுக்கு உடம்பு மெலிஞ்சு நல்லா அழகாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளால் வேலையெல்லாம் சுறுசுறுப்பாக செய்ய முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மெனோபாஸ் டயத்தில் என்ன ஆகும்? மெனோபாஸ்னால் அந்த மென்சஸ் நிற்கிற, இந்த பீரியட்ஸ்லாம் நிற்கிற அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல கொஞ்சம் கொழுப்பு சக்தி அதிகமாக சேர்ந்துக்கும். ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சி போகுது இல்லையா, அதனால இந்த கொழுப்பு சக்தி நமக்கு உடம்புல அதிகமாக சேர்ந்துக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உணவில் மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும். வெறும் சாதம், பால், தயிர், சிப்ஸு, பப்ஸு இது மாதிரியெல்லாம் சாப்பிடக்கூடாது. வேறு ஒன்றும் இல்லை. நல்லா கேழ்வரகு, மன்னா, முளைக்கட்டின தானியங்கள், அதுக்கப்புறம் ஈஸியாக செரிமானமாகக்கூடியதான பொருட்கள், நிறைய பார்லி கஞ்சி, அதுக்கப்புறம் மோர், பெருங்காயம் போட்டு மோர், இந்த மாதிரி நம்ம நம்ம உணவுகளை சற்று மாற்றம் ஏற்படுத்திக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை கொஞ்சம் சோயா போல சாதம் சாப்பிடலாம். மற்ற நேரங்களில் கொஞ்சம் இந்த அடை இல்லை இந்த மாதிரி ஒரு தோசை, இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் குத்தின சில பண்டங்களை நம்ம சாப்பிட்டுக்கலாமே ஒழிய, நிறைய எண்ணெய், நிறைய கார்போஹைட்ரேட், அரிசி, இந்த மாதிரியான வெள்ளை சர்க்கரை இதுகளெல்லாத்தையும் நாம் நிறுத்திடுறது நல்லது. ஏன்னா இதுகளெல்லாம் நமக்கு ஜீரணம் ஆகாது. அதனால தான் அதெல்லாம் நம்ம நிறுத்துகிறோம். அதெல்லாம் நிறுத்திட்டு உடனே எல்லாத்தையுமே நிறுத்திடக்கூடாது. அதெல்லாம் நிறுத்திட்டு நாம் இந்த முளைக்கட்டின தானியங்கள், நவதானிய கஞ்சி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி உடம்புக்கு தெம்பாக இருக்கக்கூடிய சோயா ஒட்டி போகணும் அப்படின்னா அந்த மாதிரி சோயா பால், சோயா பீன்ஸ், அந்த மாதிரி வாழைப்பூ, இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கணும். அதோடு பெண்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்புக்கு மாறுதல்கள் எப்போதுமே இருந்துன்னு தான் இருக்குது. நம்ம 12 வயசு இருக்கலாம் பாப்பாவாக இருக்கோம், அப்போ நம்ம உடம்புல வேறு மாறுதல்கள் அப்புறம் திருமணம் ஆச்சு, அப்புறம் வேறு ஒரு மாறுதல்கள் இப்போ மெனோபாஸ் வருது, இப்போ ஒரு மாறுதல். அந்த மாதிரி சாதாரணமாக மனசு நம்ம எடுத்துக்கணும். இந்த ஃபேட்டு, இந்த கொழுப்பு அதிகமாகிறதுனால சில பேருக்கு என்ன ஆகும்னா, தூக்கம் வராது நைட்டில். ஒரு சில பேருக்கு வேர்த்து போகும். மூஞ்சியில், மாரில், அந்த மாதிரியான இடங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப உஷ்ணமாக இருக்கிற மாதிரி, கனமாக இருக்கிற மாதிரி, ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம பார்த்து பயப்படக்கூடாது. அப்போ நம்ம பார்லி கஞ்சி, பார்லி ஒரு அழகு, பார்லி ஒரு அழகு, இந்த புழுங்கல் அரிசி, ஒரு டம்ளர் ஜவ்வரிசி, இதெல்லாம் போட்டு வறுத்து வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் காத்தால, மத்தியானம், ராத்திரி 3 வேளை சாப்பிட்றது அப்படி வச்சுக்கூடாது. நடுவுனால கொஞ்சம் கஞ்சி, காப்பி, டீ எல்லாத்தையும் நம்ம நிறுத்திடணும். சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சுன்னா அது ஒரே ஒரு வாட்டி காத்தாலே சாயங்காலமாக ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கலாம், அது தப்பு இல்லை. அதனால் இந்த மாதிரிக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளே உற்சாகமாக வச்சுக்கணும். இது வாழ்க்கையில் ஒரு பகுதி தானே ஒழிய, இது எல்லாமே முடிஞ்சு போயிட்ட ஒரு ஐயோ நான் அப்படி ஆகிட்டேன்னு அப்படின்னு வருத்தப்படுற ஒரு டைம் இல்லை. ஏன் அப்படின்னா, அது ஏதோ ஒன்று குறையதேன்றதுனால மனசு அப்படிலாம் நம்மளை என்ன பண்ணுவோம், பயமுறுத்தி விடுவோம். அவ்வளோதான், லைஃப் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒன்று ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. லைஃப் நம்ம கண்டினியூஸ் பண்ணலாம், எல்லாமே நம்ம கண்டினியூஸ் பண்ணலாம், எல்லாமே நமக்கு இருக்கும். சரியா? எதுவும் குறைஞ்சி போயிடாது.
அந்த குழந்தை பெறக்கூடிய அந்த ஒரு கரு உண்டாகக்கூடிய அந்த ஒன்று தான் குறைஞ்சி போயிடும். எப்படின்னா 45 வயசுக்குள்ளே நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ பிறந்திருக்கும். அது பள்ளிக்கூடம் போகிற குழந்தையோ காலேஜ் போகிற குழந்தையோ கல்யாணம் பண்ணி கொடுக்க குழந்தையோ ஏதோ ஒன்று இருக்கும். அதனால நம்ம அதை நம்ம பெரிய அளவில் வேதனையாக மனசுக்கு கொண்டு கொடுத்துக்கக்கூடாது. கஷ்டம்தான். ஏன்னா ஒரு நடந்துட்டே இருந்தது நடக்கலைன்னு கஷ்டமாக தான் இருக்கும்னு மனசு தானே. ஆனால் அதுக்காக நம்ம ரொம்ப மிதமான கோபத்தை எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரக்கூடாது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே இந்த ஃபேட்டுனால ஹார்ட்லாம் பாவம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டம் தானே என்ன பண்ண முடியும்? அந்த டயத்தை கடந்து தானே வந்து ஆகணும். கடந்து தானே வந்தாங்க என்ன பண்ண முடியும் நம்மளால்? நம்ம ஏஜ் அட்டன் பண்ணோம். புதுசாக தானே இருந்தது, பயமாக தானே இருந்தது, கஷ்டமாக தானே கடந்து வந்தோம் இல்லையா? அப்புறம் மேரேஜுக்கு பிறகு கடந்து வந்தோம் இல்லையா? கஷ்டம்தான்டா எல்லாமே. ஆனால் இது ஒரு ஸ்டேஜ். அந்த மாதிரியே நம்ம அதை எடுத்துக்கணுமே. ஐயோ போச்சே என்னால் முடியலையே அப்படின்னு நம்ம பயப்படக்கூடாது. நல்ல அரை மணி நேரம் இளம் வெயிலில் கண்டிப்பாக நிற்கணும். அது நம்ம எலும்புகளுக்கு நல்ல பலம் கொடுக்கும். எலும்புகள் கொஞ்சம் தேய்மானமாகும் இந்த டயத்தில். அதனால் ஒன்றுமே முடியாத மாதிரி நம்மளுக்கு ஒரு பாஷாங்கு பண்ண விடணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா எல்லாமே முடியும். ஏன் நம்ம ஏஜ் அட்டன் பண்ணிச்சு நம்ம அம்மா நமக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துருப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இது ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஆல்ரெடி சொல்லிக் கொடுத்துருப்பா. இப்போ 45 வயசில் எந்த அம்மா வருவா, இல்லை எந்த அப்பா வருவா, இல்லை ஹஸ்பண்டாக இருந்தாலும் அவரும் நம்மளோட 2 வயசு 3 வயசு தான் பெரியவராக இருப்பேன். அவருக்கு தான் எவ்வளோ இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காதோ இல்லையா? அதனால நமக்கு ஆறுதல் சொல்லிச்சு யாரும் இல்லையே அப்படிலாம் மனசில் போட்டுலாம் வச்சுக்கவே வேண்டாம். நமக்கு யாரும் ஆறுதலாம் சொல்ல வேண்டாம். இன்னும் பெரிய விஷயம் இல்லை. இது இத்தையும் கடந்து போயிடலாம். ஈஸி தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படிலாம் தான் இருக்கும். ஏன்னா உடம்பு மாறுதுன்றதுனால அந்த எலும்புகள் கொஞ்சம் கஷ்டப்படுத்தும், அந்த ஃபேட்டு கொஞ்சம் கஷ்டப்படுத்தும், இந்த ஹீட்டு கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். இப்படி அது பங்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்துச்சு. நாமளும் கொஞ்சம் கஷ்டம் தானே போடுவோம். இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நிறைய தண்ணி குடிக்கணும். பார்லி வாட்டர் குடிக்கணும், பார்லி கஞ்சி குடிக்கணும், பால் குடிக்கணும், பழம் நிறைய பழங்கள் எல்லாம் எடுத்துக்கணும். ஒரு வேளை பழமாகவே சாப்பிட்டா கூட, 2 வேளை சாப்பாடு ஒரு வேளை பழமாக சாப்பிட்டா கூட அது நல்லாயிருக்கும். நைட்டில் தூக்கம் வரலைன்னா நம்ம நைட்டுக்கு சாப்பாட்டை நிறுத்திட்டு அதுக்கு மேலே பழங்கள் அந்த இல்லைன்னா ஈஸியாக ஜீரணம் ஆகிற மாதிரியான ஒரு இட்லி கொழுக்கட்டை இந்த மாதிரியான லேசாக இருக்கக்கூடிய அவல் உப்புமா இந்த மாதிரி இருந்தாலும் பண்ணி நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். எல்லாமே மெனோபாஸ் ஆகக்கூடிய டயத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் நான் இந்த பதிவில் அந்த பெண்களுடைய ஹஸ்பண்டுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் அம்மாவாக மாறிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாதுப்பா. என்னடா இது இப்படி இருந்தால் திடீர்னு கோச்சிக்கிறா, திடீர்னு என்னமோ சோர்வாக உட்காந்துக்கிறா, என்னடா இன்னும் பூஜை தூக்கி வச்சுக்கிறான்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லை. எப்போது இருக்கிற பாசமும் ஆசையும் குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பும் எல்லாமே இருக்கும். உண்மை குறைஞ்சி போயிடாது. உண்மை பெரிய பயமான ஒரு பெரிய கிணறு இல்லை அது தாண்டறதுக்கு. ஆனால் மனசை நான் தைரியமாக வச்சுக்கணும். அப்படி ரொம்ப ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சி போச்சுன்னா அது ஈஸ்ட்ரோஜன் பிளான்ஸ் என்னமோ ஊசிலாம் போடுவோம். ஆனால் அது ஒன்றும் அவசியமானதெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் உடம்புக்கு ஆனதும் இல்லை. அப்படிலாம் ஒரு ஈஸ்ட்ரோஜன் போட்டுட்டெல்லாம் ஒன்றும் பெரிய தெம்பெல்லாம் ஒன்றும் வந்துடாது. உணவுலேயே நம்ம இதுகளெல்லாம் நம்ம இது பண்ணணும். இந்த மஞ்சள் பூசணிக்காய் அதை வாங்கி வச்சு அடிக்கடி உணவில் சாப்பிட்டு வந்தாக்க இந்த சமயத்தில் நமக்கு இந்த எலும்பு, இந்த உடம்பு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி என்னென்னமோ கொஞ்சம் உடம்பு சோறுற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த டயத்தில் இந்த மஞ்சள் பூசணிக்காய் அடிக்கடி உணவில், கொத்தவரங்காய் இதெல்லாம் மக்னீஷியம் இதெல்லாம் உடம்புக்கு தசைகளுக்கு வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு, உடம்புக்கு வலி இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் உபயோகமாகும். அதிமதுரம் விற்கிறது நாட்டு மருந்து கடையில். அதை வாங்கி வச்சு ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி குத்தி அதை ஒரு நாளைக்கு வருதணும். அதை குடிச்சுன்னு வரலாம். சீரக தண்ணி இதெல்லாம் அப்பப்போ நம்ம நோயாளி மாதிரி நம்ம ஆக்ட் பண்ண வேண்டாம். நோயாளி மாதிரி நம்ம பயப்படும். நோய் இல்லை. இது ஒரு ஸ்டேஜ், இவ்வளோதான். ஆனால் இது ஒரு ஸ்டேஜை வழி இது கொஞ்சம் கடக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமான ஸ்டேஜ் தான். நமக்கு ஆரம்ப காலத்தில் அம்மா அக்காலாம் அதை நம்ம கடந்து விட்டுருப்பா. இப்போ அவளாம் வர முடியுமா? அவளுக்கு குடும்பம் குழந்தைன்னு இருக்கும்.
அவளும் பேரன் பேத்தின்னு இருப்பாள், அல்லது அவளும் இருக்கவும் மாட்டான். நிறைய பேருக்கு நம்மளோட 50 வயசு இருக்கிற அம்மா உட்காந்துக்க முடியுமா? அதனால் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் இல்லை, இது இப்படி இருக்கிறதுலாம் இது ஒன்றும் டவுன் கிடையாது. இது சாப்பிட்ற விஷயமோ அல்லது அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சு போச்சு, என்னமோ நச்சுந்தமே, உண்மையே சாதிக்கலை, எல்லாம் போச்சு, அப்படி வருத்தப்பட வேண்டிய ஒன்றுமே விஷயம் இல்லை இது. சரியா? நம் உடம்புல இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் அதோட அது கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவே குறையிறது. ஆனால் அதையே குறைஞ்சதுனால என்ன ஆகும் அப்படின்னா கர்ப்பம் உண்டாது, குழந்தை பெற்றுக்க முடியாது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் முடியும். சரியா? அதனால் பயப்பட வேண்டியதோ கஷ்டப்பட்டுக்க வேண்டியதோ எதுவுமே கிடையாது. இந்த ஸ்டேஜ் பெண்கள் தைரியமாக என்ன பண்ணணும், சேலஞ்ச் முடியாதுனால அப்படின்னு ஒரு தைரியத்தோடு இருக்கணும். இன்னும் என்ன அப்படின்னா புதுசாக எதுமான கற்றுக்கலாம். புதுசாக ஏதாவது நம்ம கற்றுக்கிற சமயத்தில் இப்போ போய் 50 வயசு நம்ம டைலரிங் கற்றுக்க முடியுமா? அப்படி இல்லை. புதுசாக எதையான நம்ம கற்றுக்கிற சமயத்தில் நமக்கு என்ன ஆகும்னா மனசு அதில் போய் பதிஞ்சுக்கும். திருப்பி இதையே நினச்சிக்காது. நம்ம உடம்பு நம்ம மனசு, ஐயோ வயிறு கணக்குது, ஐயோ உடம்பு வலிக்குது, ஐயோ கை வலிக்கிறது, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நான் இந்த வயசுக்கு மேலே இருந்து என்ன இருக்கணும், போனால் போகிறேன் இருந்தா இருக்கேன், ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்காதோ, குழந்தை என்ன மதிக்காது, இப்படிலாம் கிடையாது. ஹஸ்பண்ட் எப்போவுமே அன்புனால் உருவாக்கப்பட்டவர். இந்த ஹஸ்பண்டுக்கு எப்போவுமே ஒய்ஃபு பிடிக்கும். 100 வயசு இருந்தால் கூட அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலே அன்பாக தான் இருப்பார். அது எந்த விதமாக. ஆனால் சில பேர்களுக்கு தெரியாதுப்பா. அதனால் அவன் என்ன பண்ணுவா, மனைவியை திட்டிப்பிடுவா, சுறுசுறுப்பாக இல்லை, வேகமாக இல்லை, இதுவாக இல்லை, அப்படி இப்படின்ற மாதிரி நினச்சிட்டுருவாள். சில குழந்தைகளுக்கு நம்ம ட்ரைனிங் பண்ணணும். நம்ம குழந்தைகளுக்கு அவளை பிளேட்ஸ் அலம்பி வைக்கிறதுக்கு, ஒரு கஞ்சி போட்டு கொடுக்கறதுக்கு, அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு ஏதாவது ஒரு ரைஸ், லெமன் ரைஸ் அது மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்றதுக்கு, பண்ணி அம்மா அந்தம்மா பண்ணி கொண்டு கொடுக்கறதுக்கு, இதெல்லாம் அவர்களை குழந்தைகளுக்கு நம்ம சின்ன வயசு 10 வயசுன்னு பழக்கம் பண்ணி விட்டோம்னா நமக்கு இந்த 45 வயசு வரைச்சு அந்த குழந்தைகளுக்கு 18 20 வயசு இருந்ததுல அது கொஞ்சம் பரபரன்னு இருந்தம்மா இந்த சாப்பிடு, அதை செய், இட்ஸ் ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டுக்கலான்னா நமக்கு ஒரு தெம்பாக போயிடும். ஆனால் எல்லாம் நமக்கு சொல்லணும் இந்த நாம் நினச்சிக்கக்கூடாது. ஏன்னா பரபரப்பான இந்த எந்திரத்தனமான உலகம் ஆயிட்டதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்கிறது அப்படிங்கிறது இந்த காலத்தில் இல்லை. அந்த காலத்தில் கூட்டு குடும்பங்கள் எல்லாம் இருந்ததுனால இது என்னடி பிரமாதம், நான் கூட தான் அப்படி இருந்தேன், என்ன ஏன் வேலையை பாரு எல்லாம் சரியாகிடும், மோஞ்சோன்னு காட்சி கொட்டிக்கோ அப்படின்னு ஒரு கேள்வி கட்டிட்டுப்பா. அதனாலே ஒன்றும் இல்லையாப்பா தென்னை மேலும் மோஞ்சோடு கொட்டின்னு நம்ம வேலை செய்யணுமாக்கும் அப்படின்னு நமக்கு தோணி இருக்கணும். இந்த காலத்தில் அப்படிலாம் நமக்கு சொல்கிறதுக்கு வயசானவளும் இல்லை. பல வயசானவெல்லாம் முதியோர் இல்லத்தில் தான் உட்காந்துட்டுருக்கா. அவள் இங்கே என்ன கஷ்டப்படா சந்தோஷப்படும், அது வேறு விஷயம். நமக்கு எடுத்து சொல்கிறதுக்கு மனுஷா இல்லை உண்மையில். அப்போல்லாம் நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அவள் சொல்லத்தை நமக்கு எப்படி சுரின்னு வருஷ மாதிரி இருந்தால் கூட நான் உண்மையிலேயே தான் காலப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம கொஞ்சம் எப்படி நிமித்திட்டோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளை சகிச்சு நம்மளை நிமித்திக்கணும். இது ஒரு ஸ்டேஜு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டேஜிலேருந்து நம்ம அப்படியே இருந்துட மாட்டோம். இதை கிராஸ் பண்ணிட்டோம்னா அப்போ நம்ம எவ்வளோ சாதனை பண்ண முடியும். இந்த ஆயுள் முடிகிற வியாதியில் இது ஒரு ஸ்டேஜ் முடியுதுன்னு தான் அர்த்தம். ஒரு கிளாஸில் ஒரு வகுப்பு போட்டு அடுத்த வகுப்பு வரதா? அதனால் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இன்னும் இருக்குது இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மனசை ஆர்வமாக இருக்கணும். புதுசாக எதானா கற்றுக்கணும். புதுசாக எதானா நம்ம என்ன கற்றுக்கணும், பாட்டு கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கும்போது கூட பாட்டு. அதனால நான் நிறைய ஸ்லோக கிளாஸு, பாட்டு கிளாஸு எல்லாருக்கும் நம்ம மாதர்களுக்கெல்லாம் கூட சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா நம்மளால் எல்லாரையும் அரவணைச்சி எல்லோரும் தூக்கி பிடிச்சிட முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கிளாஸுகளுக்கு வந்தாக்க அவள் இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் பாட்டு ஸ்லோகமோ அது இந்த ஸ்லோகம் கற்றுன்னு என்ன ஆகும், பாட்டு கற்றுன்னு என்ன ஆகும் அப்படின்றது இல்லை. பாட்டு ஸ்லோகமாக சொல்லிட்டு நல்லா நுரையீரலில் நல்லா விரியும், நம்ம உடம்புக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இப்போவுமே ஒரு அன்பும் ஆதரவும் ரிலாக்ஸேஷன் தானே வாழ்க்கை. வேறு என்னடா இருக்குது உலகத்தில்? நீ எக்கியான்னு கேட்டால் எனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோது நீ. அதனால் நம்ம மனசை தெம்பாக வச்சுக்கணும். ஒன்றும் ஆகலை, இட்ஸ் ஆல் ரைட் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம இந்த ஸ்டேஜை கடந்து வந்துடலாம். இந்த ஸ்டேஜை கடந்து வந்துட்டோம்னா எப்பவுமே நமக்கு ஏதோ ஒரு சோதனை வந்தால் தானே நம்ம அதை பற்றி நிறைய யோஜனை பண்ணி அது எப்படி வருதுன்னு யோஜனை பண்ணுறோம்.
இப்போ இப்படி வந்திருக்கு, இப்படி வச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனை பண்ணி நம்ம சில உணவு முறைகளை மாற்றம் பண்ணிட்டு ஒரு யோகா கேகா அந்த மாதிரி கிளாஸுகளுக்கெல்லாம் கூட போயிட்டு வரலாம். வேணா யோகா பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணுறது, இல்லை நம்மளுக்கு பிடிச்சா கொஞ்சம் நேரம் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் சுவாமி சன்னதியில் பார்த்துட்டு, இல்லை நமக்கு பிடிச்ச ஏதோ 2 டெய்லரிங் கிளாஸ் போனோன்னா பாதியில் நிறுத்தி அது போயிட்டு வருது, இல்லை ஒரு டைப்ரைட்டிங் கற்றுக்கிறது. அதை கற்று இனிமேல் என்ன பண்ண போகிறோம், சம்பாதிக்க போகிறோன்னா பொழுது போகணும். மனசு வந்து இதாச்சா இதோடு அவ்வளோதான் அப்படின்னு நிறுத்திக்காம என்ன இருக்குது அந்த ஊக்கம் என்ன வாய்க்க ஊக்கம் அது கைவிடே. நான் ஊக்கத்தோடு நம்ம சமாளிச்சுடலாமா? ஜெயிப்போம், வாழ்க்கையில் ஜெயிக்கணும். சவால்